இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையாக நம்முடைய வாழ்நாட்களிலே இன்னொரு நாளையும் இன்னொரு வாரத்தையும் காண செய்து நம்முடைய தேவனை நாம் ஆராதிப்பதற்கும் அவரை பணிந்து கொள்வதற்கும் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் தேவன் நமக்கு இந்த நாளிலே கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆராதனை வேளையில் நம்மோடு கூட இடைப்பட்டதான தேவன் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட அவருடைய வார்த்தைகளை கொண்டும் கர்த்தர் பேசுவாராக. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22வது வசனம். அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே இருக்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாம் சொல்லலாமா? நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உங்களை சுற்றி இருக்கிறதான மற்றவர்கள் கவனிக்கிறவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஏற்பட வேண்டிய அனுபவத்தை போன வாரத்தில் நாம் பார்த்தோம். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய அனுபவம், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். எதற்காக ஆண்டவர் முதலாவது மற்றவர்கள் நம்மை பார்த்து நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று சொல்லுவதற்கு முன்பாக ஏன் ஆண்டவர் நம்மை பார்த்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்றால், முதலாவது தம்முடைய வல்லமையை கர்த்தர் நிரூபிப்பதற்காக அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ரெண்டாவது, நம்மை அவருடைய பாதைக்கு நேராக எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்திலே சேர்ப்பதற்கு நம்மை வழி நடத்துவதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மூன்றாவது, எதற்காக ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்மை பயன்படுத்துவதற்காக, அவருடைய நோக்கத்தை அவருடைய திட்டத்தை நம்மை கொண்டு நிறைவேற்றி முடிப்பதற்காக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் நேரடியாக ஒரு மனிதனை பார்த்து சொல்வது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவது நிலை, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லும் முன்பு இரண்டாவது ஒரு அனுபவம் இருக்கிறது. முதலாவது அனுபவம், கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ரெண்டாவது, மற்றவர்கள் நம்மை பார்த்து ஆண்டவர் நீ செய்கிற எல்லா காரியத்திலும் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவதற்கு முன்பு ரெண்டாவது ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அது என்னவென்று சொன்னால், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்லுகிற ஒரு அனுபவம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. முதலாவது, ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற அனுபவம் வேண்டும். ரெண்டாவது நிலை, நான் சொல்ல வேண்டும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தனியாக சொல்லுகிற ஒரு நிலைமை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளை தைரியமா சொல்ல முடியும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்? ஹல்லேலூயா. எப்படி எனக்கு தெரியும்? ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் தானாக சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. தேவன் உன்னோடு இருக்கிறார் என்றால் வாக்குத்தத்தம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொன்னால் அது சாட்சி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வாக்கு கொடுக்கிறவர் வாக்கு கொடுக்கிறாரே, அந்த வாக்குத்தத்தத்தை நான் நிரந்தரமாக்க, நான் அனுபவிக்க, எனக்கு சொந்தமாக்க, எனக்கு உரிமையாக்க தேவன் என்னோடு கூட இருந்து நடத்தி அந்த வாக்குத்தத்தத்தை அவரே என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற பண்ணுகிறாரே, அவர் என்னோடு கூட இருக்கிறாரே. அப்ப நான் சொல்ல வேண்டும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற சாட்சியை நாம் சொல்லுவது இரண்டாவது அனுபவம். அல்லேலூயா. என்னோடு இருப்பதை நான் உணர்ந்தேன், என்னோடு இருப்பதை நான் அனுபவித்தேன், கர்த்தர் எனக்கு நிரூபித்து காண்பித்தார் என்று உறுதியிட்டு சொல்லுகிற சாட்சி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் அவசியமானது. உங்களுடைய வாழ்வை பார்க்கிற மற்றவர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வேண்டுமா? அதற்கு முன்பு நீங்களும் நானும் சொல்லணும், கர்த்தர் என்னோடு கூட
இருக்கிறார் என்பதை என்னுடைய வாழ்க்கையிலே நிரூபித்திருக்கிறார். அல்லேலூயா. என்று ஒரு நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சாட்சி சொல்லுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நேரடியாக நம்மை பார்த்து சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் சாட்சி பகர வைக்கிறவரும் அவர்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்த ஆண்டவர் இந்த காலை வேளையில ஆண்டவர்கிட்ட எல்லாரும் கேட்போங்க, ஆண்டவரே ஒரு விசை இந்த மாதத்தில் என்னோடு கூட இருப்பேன்னு சொன்னீரே, நீர் நிரூபித்து காண்பிக்கிறீர், காட்ட இருக்கிறீர், அதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில பல முறை கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சொன்னதான நிறைய சாட்சிகள் உண்டு. அங்கே 23ஆம் சங்கீதம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 4வது வசனம் 5வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். போதும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீது சொல்றாரு, தேவரீர் என்னோடு கூட. அது தாவீது சொல்லுகிற சாட்சி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி தாவீது ஒரு சாட்சி சொல்றாரு. இன்னொரு சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்காவிட்டால். அப்போ தாவீதுக்குள்ளே ஒரு உறுதியான ஒரு அனுபவம் இருந்துச்சு. என்ன அனுபவம்? என்னோடு கூட என் தேவன் இருப்பதாக சொல்லும் தேவன் எங்கோ தூரத்தில் இல்லை. என்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் என்னை தனியே விட்டு திக்கு முக்காட செய்பவர் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் என்னை தனியே விட்டு விட்டு திக்கு முக்காட செய்பவர் அல்ல. அவர் என்னோடு தான் இருந்தார், என்னோடு தான் இருக்கிறார் என்ற முழு நிச்சயமாய் சாட்சி சொல்ல வைத்தவர் அவர்தான். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் கர்த்தர் சொல்ல வைப்பாராக. என்னோடு கூட கர்த்தர் இருந்தார், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், என்னோடு கூட இனிமேலும் இருக்க போகிறார். அல்லேலூயா. உன்னோடு ஏன் இருந்தார் என்று சொல்லி தாவீதை நாம் கேட்போமானால், தாவீது சொல்லுவாரு, என்னுடைய துக்கத்தில் என்னைக்கோ நான் மூழ்கி விடாதபடி என் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, உமது கோலும் உமது தடியும் என்னை என்ன பண்ணுது? தேற்றினது. எப்பொழுது? என்னுடைய வாழ்க்கையில விபரீதமான, வேதனையான, நெருக்கடியான பல நிகழ்ச்சிகளின் பாதையில நான் கடந்து வந்தேன், நான் தனிமையில நடந்து வந்தேன். நீர் என்னோடு இருந்தீர், அதனால நான் அதிலே மூழ்கி போகவில்லை. உமது கோலும் உமது தடியும் என்ன பண்ணுச்சு? என்னை. எத்தனை பேருடைய வாழ்க்கையின் அனுபவமாக இது இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னை தேற்றினீர். தேற்றுவதாக மட்டும்தானா இருந்தாரே தாவீது என்று சொல்லி கேட்டால், உடனே அடுத்த வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், தேற்றி என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து பழையவைகளை நினைத்து ஏங்கி கொண்டிருக்க செய்யவில்லை. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் தேற்றும் போது பழச போய் நினைச்சு உக்காந்து அதையே எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்கிறார்? அடுத்தது, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணுகிறார்னா என்ன அர்த்தம்னா, என்னை ஆண்டவர் கனப்படுத்தினார், என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. என்னை உயர்த்தினார். அதற்காகவும் என்னோடு கூட இருந்து தம்மை எனக்கு உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி தாவீது ராஜா என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். அதே கர்த்தர்
உங்கள் வாழ்க்கையிலும் இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் கூட இருந்து பலனை தந்து நெருக்கடியான நிலைமைகள் வருகிறதே, அந்த நிலைமையை தாண்டி வருவதற்கு மட்டுமல்ல, வந்த பின்பு உங்களுக்கென்று கர்த்தர் ஆயத்தப்பட வேண்டிய மேன்மையை, உங்களுக்கென்று கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற கனத்தை தருவதற்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சாட்சியை இந்த மாதத்திலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் பகர வைக்க போகிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தினார் என்கிற சாட்சியை இந்த மாதம் முடியும் போது எல்லாரும் சொல்லணும். கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னார், வாக்கு கொடுத்தார். நாம் சாட்சி சொல்லணும். வாக்கு கொடுத்தீரே, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற, அதை நான் சுதந்திரிக்க என்னோடு கூட கர்த்தர் இருந்தார் என்ற அனுபவ சாட்சியை சொல்லுகிற ஒரு நிலைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற சாட்சியை வேதத்தில் பலர் சொல்லி இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதில் 3 பேரை இந்த நாளிலே நாம் கவனித்து, ஆண்டவரே, அவர்கள் வாழ்வில் சாட்சி சொல்ல வைத்ததற்கு காரணம், அந்த காரணம் என்னிலே ஒருவேளை நிறைவேறி இருந்தால் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லவும், இன்னும் நிறைவேறாமல் இருந்தால் அதை நான் சுதந்திரித்துக் கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்ற ஒரு ஏக்கத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 5வது வசனம். அவர்களை நோக்கி உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது, என் தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி சாட்சி சொன்னவர் யாக்கோபு. அல்லேலூயா. என்னோடு கூட இருக்கிறார்னு சொன்னாரே, அந்த தேவன் யாக்கோபோடு கூட இருந்து என்ன செய்தார் என்பதை தான் இந்த காலை வேளையில் நாம் கவனிக்க போகிறோம். தன்னுடைய குடும்பத்தை பார்த்து யாக்கோபு சொல்லுகிறார், என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு தைரியமா சொல்ல முடியும்? என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பெற்றோர் சேவிக்கிற தேவன், பெற்றோர் சேவிக்கிற தேவ கிருபையை பிள்ளைகளும் அடைந்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தகப்பனின் தேவன், என் தாயினுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற பாக்கியம் இருந்தால் அது எவ்வளவு அருமையான ஒரு குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு அப்படி சொல்ல முடிந்தது. இன்னும் விட்டிருந்தால் யாக்கோபு சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? என் தாத்தாவுடைய தேவன், என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபே, உன்னோட கூட இருந்தார் என்று சொல்லி உனக்கு தெரியுமே, ஆனால் ஏன் இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே, இந்த குறிப்பிட்ட திட்டத்தை காலத்திலே தானே சொல்கிறாய்? உன்னை இந்த சாட்சி சொல்ல வைத்தது, உன்னை உந்தி தள்ளின அனுபவம் எது? உன்னை உணர்த்தின காரியம் எது? உனக்கு சொல்ல வைத்த அவசியம் எது என்று சொல்லி கேட்டால், கர்த்தர் என்னோடு கூட இருந்தார் என்று சொல்ல உன்னை தூண்டின, உன்னை நெருக்கிறதான சூழ்நிலை எதுப்பா அப்படின்னு யாக்கோபிடத்தில் கேட்டால், யாக்கோபு சொல்லுவார், எனக்கு பெண் கொடுத்தாரே என்னுடைய மாமனார், எனக்கு பெண் கொடுத்தாரே என்னுடைய மாமனார், அந்த மாமனாருடைய வீட்டிலே நான் என்ன பண்ணேன்? இருந்தேன். அவருடைய குடும்பத்திலே ஒரு அங்கம் நான், அவருடைய குடும்பத்திலே ஒரு அம்சம் நான். 20 ஆண்டு என்ன பண்ணியிருக்கிறேன்? அங்கு நான் இருந்தேன், அவருக்கு பணிவிடை செய்தேன். ஆனால் எனக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? 10 முறை என் சம்பளத்தை மாற்றினார். அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கம் தான் நான். 20 வருஷம் அவரோடு கூட இருந்து சேவிச்சிருக்கிறேன். ஆனால் எனக்கு கிடைச்சது என்ன? 10 முறை என்னுடைய சம்பளத்தை என்ன பண்ணினார்? மாற்றினார். யாக்கோபே, கொஞ்சம் புரிவதை போல சொல்லுப்பா, கொஞ்சம் புரிவதை போல சொல்லுப்பா என்று சொல்லி கேட்டால், உனக்கு வந்த சூழ்நிலை என்னப்பா என்று சொல்லி கேட்டால், என் வீட்டிலேயே எனக்கு நெருக்கமான ஒருவர், நண்பரை போல அவர் இருந்தார். ஆனால்
விரோதமாக செயல்பட்டு வந்தார். அவர் செய்தது என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா, இதை செய் என்று ஒன்றை சொன்னால் நான் அவர் அப்படி சொல்லும் அந்த காரியத்தை என்னுடைய முழு மனதோடு நான் என்ன பண்ணேன், செய்து கொண்டு வந்தேன். ஆனாலும் அவருக்குள்ளே ஒரு உள்நோக்கம் இருந்துச்சு. நான் அவர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்தேன், மனப்பூர்வமாய் முழு நிச்சயத்தோடு செஞ்சேன். ஆனாலும் அவருக்குள்ளே ஒரு உள்நோக்கம் என்ன பண்ணுச்சு, இருந்திருக்கிறது. நான் செய்ததை, என்னுடைய வாழ்க்கையில் வந்த பலனை எல்லாம் பார்த்த உடனே இதை செய்ய விட்டால் இது அவனுக்கு என்ன பண்ணுது, கிடைக்கிறது. ஆகவே மாற்றி செய்ய சொல்லுவோம் என்று சொல்லி நான் செய்ய வேண்டியதை மாற்றிக்கொண்டே இருந்தார். நான் செய்ய வேண்டியதை மாற்றிக்கொண்டே இருந்தார். மாற்றும் போது எனக்கு நன்மை செய்ய அவருடைய உள்ளத்தில் நோக்கம் இல்லை. வேற காரியத்துக்கு மாற்றினாலும் நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அவருடைய உள்ளத்தில் என்ன பண்ணல, இல்லை. அதற்கு பதிலாக எனக்கு எப்படியாவது இடைஞ்சல் பண்ணணும், எனக்கு எப்படியாவது இடைஞ்சல் பண்ணணும், என்னை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக மாற்றி மாற்றி என்ன பண்ணார், செய்து கொண்டே வந்தார். அது அவருடைய நோக்கம். அது அவருக்குள்ளே இருந்த தவறான ஒரு உள்நோக்கத்தோடு நெருக்கமான ஒருவர் நன்மை செய்வதை போல எனக்கு என்ன பண்ணி கொண்டிருந்தார், இடையூறு செய்தபோது என்னோடு கூட இருந்தார்னு சொன்னேனே, என்னோடு கூட இருந்தார்னு சொன்னேனே, அந்த தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த உள்நோக்கம் நிறைவேறாமல் தடுத்தார். முதலாவது யாக்கோபு என்னோடு கூட இருந்தார் என்று சொல்லுகிற அனுபவத்தில் சாட்சி என்ன தெரியுமா, தடுக்கிற கர்த்தராய் இருந்தார். எதை தடுக்கிற கர்த்தராய்? உள்நோக்கம், எதிரியினுடைய தீய சக்தியினுடைய உள்நோக்கம் நிறைவேறாமல் தடுக்கிற கர்த்தராய் என்னோடு கூட இருந்தார். அல்லேலூயா. நெருங்கினவர் தான், கோபித்து சொல்லவில்லை, நன்றாகத்தான் சொன்னார். ஆனால் ஒவ்வொரு முறையும் மாற்றி மாற்றி 10 முறை என்ன பண்ணினார், மாற்றினார். அத்தனை முறையும் எனக்கு தீமை செய்யணும்னு சொல்லியே மாற்றினார். எனக்கு தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தே மாற்றினார். ஆனால் என்னோடு இருக்கிற தேவன் யார் தெரியுமா? 31:9 வாசிங்க. ஆதியாகமம் 31:9. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரோ தடுத்து நிறுத்தினார். இவ்விதமாய் உங்கள் தகப்பன் தடுத்ததை, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தாரே, அதை ஏமாற்ற வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு, தீமை செய்ய வேண்டும் என்கிற ஒன்ற உள்நோக்கத்தோடு நெருக்கமானவர்கள் கிரியை செய்யும் போது, யாக்கோபே உன்னோடு கூட ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மனிதருடைய தீய நோக்கங்கள், சத்ருவினுடைய தீய தீண்டல்கள் நம்மை தடுக்க செய்ய வருகிறதே, அதை தடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தடுக்க என்று சொல்லும்போது, உனக்கு ஒரு பிரச்சனையும் வரலையாப்பா, எடுத்த உடனே ஆண்டவர் எல்லாவற்றையும் தந்து விட்டாரா என்றால் யாக்கோபு சொல்லுவார், இல்லை. என்னைக்கு வேலையை ஆரம்பிச்சேனோ முதல் நாளிலேயே எனக்கு கிடைச்சது ஏமாற்றம். என்னைக்கு எங்கள் மாமா வீட்டில் போய் முதல் நாள் வேலை செய்ய ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு முதல் நாளே எனக்கு கிடைச்சது என்னதான்? ஏமாற்றம். அதுதான் எனக்கு கிடைச்சது. இன்னும் எனக்கு என்ன கிடைச்சதுன்னா வேதனை. ஒன்று ஏமாற்றம், ரெண்டாவது என்ன கிடைச்சது? வேதனை. இதுதான் எனக்கு கிடைச்சது. ஆனாலும் அவற்றின் மத்தியில் தேவன் உன்னோடு இருந்தார் என்று எப்படிப்பா சொல்ற? இவ்வளோ இருந்துச்சு, ஏமாற்றம், வேதனை இருந்துச்சு, இதன் நடுவிலே தேவன் உன்னோடு கூட இருந்தார் என்று சொல்கிறாயே, இருந்து என்ன செய்தார்? யாக்கோபு சொல்வான், 20 வருஷத்திற்கு பின்பு நான் சொல்கிறேன், அன்று எனக்கு அது கடினமாக இருந்தது. இப்போ 20 வருஷம் கடந்துருச்சு. 20 வருஷம் கடந்து முடிஞ்ச உடனே யாக்கோபு சொல்கிறார், அன்னைக்கு இது எனக்கு கடினமாக இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டவர் எதிரியின் நோக்கம் நிறைவேறாமல் என்னுடைய கரங்களின் கிரியையை ஆசீர்வதித்து நன்மை உண்டாக்கி, எதிரி
அதாவது பொறாமைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் நிலைமை ஒரு நாளில் அப்படி இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு என்னை பார்க்கிறவர் என்னுடைய எதிரி என்னை பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறான்னு சொல்கிறவங்களாம் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நல்ல மகிமையை கொடுங்களேன். ஹல்லேலூயா. அவர் தடுக்கவில்லை, தடுத்தார் என்றால் நிறுத்தவில்லை. அதற்கு பதிலாக அவன் சொல்லும் அல்லது அவன் செய்கிற எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் மாற்றி தந்தார். இப்படி சொல்கிறேன் புரிகிற மாதிரி. எதெல்லாம் சத்துரு தீய நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறானோ அதையெல்லாம் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய, சில வேளைகளில் உங்களுடைய வாழ்க்கையில் மனிதர்களுடைய தீய நோக்கங்களால் உங்களுக்கு முன்வைக்கப்படுகிற சூழ்நிலைகள், நிபந்தனைகள், கர்த்தர் அதை தடுக்க முடியும். ஆனால் தடுப்பதற்கு பதில் அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக வருகிறது என்பதை ஏற்படுத்தினவர்கள் யார், அப்படி தீங்கெல்லாம் காரியம்லாம் எத்தனைச்சு ஏற்படுத்தி உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் பார்ப்பதற்காக என் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, விரோதமாக செயல்படுகிறதின் உள்நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் அதற்கு பதிலாக உம்முடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காகத்தான் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். பக்கத்தில் பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்களேன். சாத்தானுடைய தீய நோக்கம், மனிதர்களுடைய தீய நோக்கம் நிறைவேறாமல் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காகத்தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்திருந்தால், உண்மையாக நடந்திருந்தா, எல்லாரும் எனக்கு எதிரிட்டு தான் வந்து செய்கிறாங்க, சதியாசன ஆலோசனை பண்ணுறாங்க, தீய நோக்கத்தோடு செயல் பண்ணுறாங்க, ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருந்து அது ஒன்றும் நடக்காமல் தடுத்தார்னு அனுபவம் இருந்தா கை உயர்த்தி சந்தோஷமாக ஆண்டவருக்கு எனக்கு என்னோடு கூட இருந்து ஆண்டவர் எனக்கு செஞ்சு கர்த்தர் என்னோடு கூட இருந்தார் என்று சொல்ல வைக்கிற உம்முடைய நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். தீய யோசனைகள், தீய நோக்கங்கள், தீய உள்நோக்கங்கள் உங்கள் வாழ்வை, குடும்பத்தை அண்டாதபடி தேவன் சத்துரு செய்ய நினைக்கிற, நிர்பந்திக்கிற அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையும் மேன்மையும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதற்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் சாட்சியாக சொல்லுவதற்கு ஏதுவான வாய்ப்பாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 25வது அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 25வது அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். அப்பொழுது யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நிச்சயமாக விசாரிக்கப்பட்ட உனக்கு சம்மதியா என்றான். அதற்கு பவுல், நான் ராயனுடையதை நியாய வசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிகிறீர். நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்திருந்தான் உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாடுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது. ராயனுக்கு அபயமிடுகிறேன். பவுல் கைதியை போல பிடிக்கப்பட்டு பெஸ்து என்று சொல்லப்படுகிற தேசாதிபதிக்கு முன்பு பவுல் இருக்கிறார். இந்த தேசாதிபதி பவுலை அழைத்து விசாரிக்கிறான். ஆனால் அவனுடைய உள்நோக்கம் என்னன்னா, யூதருக்கு தயை செய்ய விரும்பினான். அவனுடைய உள்நோக்கம் அதுதான். பெஸ்துடைய உள்நோக்கம்
யூதருக்கு தயவு செய்ய விரும்பினான். பவுலுக்கு நன்மை செய்வது போல பலமுறை அழைத்து என்ன பண்ணுகிறான், விசாரிக்கிறான். ஆனால் உண்மையில் விரோதிக்கு உதவி செய்ய நினைத்து அழைத்து பேசுகிறான். பவுலும் சாட்சியை சொல்கிறார். அதற்கு பின்பு பெஸ்து நினைக்கிறான், நான் உண்மையில் உனக்கு விடுதலை செய்ய வேண்டுமானால் எருசலேமிலே இது நடந்திருக்கிறது. ஆகவே எனக்கு மத வழக்கம் தெரியாது, நான் யூதன் அல்ல, எருசலேமுக்கு சென்று உன்னை வைத்து விசாரிப்போம் என்று சொன்னான். அவனுடைய உள்நோக்கம் என்ன? யூதருக்கு தயை செய்ய மனதாய் அவன் ஒவ்வொரு காரியங்களையும் கொண்டு வந்து பவுலுக்கு வைத்த போதும் பவுலோடு கூட ஒரு தேவன் இருந்தார். அல்லேலூயா. பெஸ்துவின் யோசனை நிறைவேறாமல் அந்த தேவன் தடுத்து கொண்டே இருந்தார். ஒரு கட்டம் வந்தது. அப்போது பவுல் சத்தமிட்டு சொல்கிறான், நான் ரோம பிரஜை, நான் ரோம பிரஜை, நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன் என்று சொல்லி சொன்னான். அடுத்த நாள் அகிரிப்பா என்கிற ஒரு ராஜா வருகிறான். பெஸ்து அகிரிப்பாவிடத்தில் நீர் அவனோடு கூட பேசி பாரும் என்று சொல்லி ஒரு யுக்தியை என்ன பண்ணுகிறான், கையாள்கிறான். அதிலும் கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். அல்லேலூயா. யுக்தியா பாப்பா நல்ல ராயனுக்கே அவன் சொல்றான், தடுத்து நிறுத்தி பவுல் சொல்றாரு, ராயனுக்கே அவன் முன்னாலே கொண்டு போய் நிற்க பண்ணுவதற்கு வழி அமைக்கிறார். சத்துரு அவனை அழிப்பதற்கு யூதனுடைய வசத்தில் கொடுக்க அவன் யோசனை போல் யோசனைகளை வைத்தபோது உள்நோக்கங்களை அறிந்த தேவன் பவுலோடு கூட இருந்த கர்த்தர் சத்துருவினுடைய உள்நோக்கம் நிறைவேறாமல் பவுல் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி நிற்பதற்கு முன்பு, அங்கு போவதற்கு முன்பு தேசாதிபதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, அரண்மனையில் இருப்பவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பவுல் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கைதி பலர் அவனோடு கூட பயணம் செய்வார்கள். அவர்களுக்கு என்ன பண்ணணும், இயேசுவின் வல்லமையை காண்பிக்க வேண்டும். கரை ஒதுங்கும். ஒரு தீவில் போய் என்ன பண்ணும், கரை ஒதுங்கும். அந்த தீவில் முழுவதும் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ள இந்த பவுலை கர்த்தர் என்ன பண்ண வேண்டும், பயன்படுத்த வேண்டும். இது எல்லாம் ஆண்டவர் அவனை குறித்து வைத்த நோக்கம். ஆனால் சத்துருவோ என்ன செய்கிறான், அவனை எருசலேமுக்கு கொண்டு போய் நியாயம் விசாரிக்க செய்து யூத மத குற்றவாளியாக்கி அங்கேயே இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என நினைத்தால் பவுலோடு கூட ஒரு கர்த்தர் இருந்தார். உள்நோக்கம் அல்ல, அவருடைய அனாதி தீர்மானம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. மனித உள்நோக்கம் அல்ல, கர்த்தருடைய அனாதி தீர்மானம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அதற்கு நேராய் கிரியை செய்கிறவர் தான் நாம் சேவிக்கிற ஆண்டவர். உள்நோக்கம் என்ன வாழ்க்கையில் நிறைவேற என்னோடு கூட உம்முடைய உள்நோக்கம், ஆண்டவருடைய உள்நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்த்துகிறபடியினாலே இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இஸ்ரவேலுக்கு விரோதமாக சீரிய தேசம் யுத்தத்திற்கு வந்தது. மலைகளிலிருந்து தாக்கினால் இஸ்ரவேலரை என்ன பண்ணிடலாம், பிடித்து விடலாம் என்ற உள்நோக்கத்தோடு கூட தாக்க வருகிறான். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஜெயிக்க வைத்தார். உடனே சில நாட்களுக்கு பின்பு 1 ராஜாக்கள் 20 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சத்துரு இப்படி நினைக்கிறான், இஸ்ரவேலின் தேவர்கள் மலை தேவர்கள், ஆகவே நாம் சமவெளிக்கு சென்று தாக்கினால் இஸ்ரவேலரை பிடித்து விடலாம் என்ற உள்நோக்கத்தோடு சமவெளிக்கு அவர்களை அழைத்து வருவதற்கு ஈர்த்து வர முயற்சி செய்கிறான். கர்த்தர் அந்த யோசனையையும் நிறைவேறாமல் போக பண்ணுகிறார் என் ஆண்டவர். கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருப்பாரானால் எத்தனை பேர் தவறான தீய யோசனைகளை தருவதற்கும் பாதிப்பை கொண்டு வருவதற்கும் பாதிப்பு செய்வதற்கும் கொண்டு வந்தாலும் நம்மோடு இருக்கிற கர்த்தர் அவைகளை எல்லாம் தடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா. அது நிறைவேறாமல் திசை திருப்புவதற்கு நாம் சேவிக்கிற ஆண்டவர் வல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தாக்காமல், சத்துருடைய யோசனை தாக்காமல் கர்த்தர் தடுப்பார். அதில் 2வது, சில நேரத்தில் நாமே தவறு செய்து விடாமல்
நம்மை காப்பதற்காகவும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க 1 சாமுவேல் 25 அதிகாரம் 31 வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 25 அதிகாரம் 31 வசனம். நீ விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் 25:31 1 சாமுவேல் வாசிங்க. அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பாராக என்றார். சரி, வசனம் தவறா எழுதிட்டேன். சரி, இதில் என்னன்னா, தாவீதுக்கு விரோதமாக நாபால் என்கிறவன் மோசமாக பேசி புண்படுத்தி வேதனைப்படுத்தினான். தாவீது நினைத்திருந்தால் அவனை அழித்திருக்க, அந்த வசனம் கரெக்டு தான், வசனம் கரெக்டு தான். தாவீது நினைத்திருந்தால் அழித்திருக்க கூடும். ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியால் அவனுக்கு சத்துரு செய்கிற பொல்லாப்பும் தொடாமல் காத்தார். இவனும் சத்துருவுக்கு பொல்லாப்பு செய்யாதபடி கர்த்தர் அவனை தடுத்தார். அப்ப நம்மோடு இருக்கிற தேவன் யார் என்று சொன்னால் தடுக்கும் தேவன். பக்கத்தில் பாச, நம்மோடு இருக்கிற தேவன் தடுக்கும் தேவன். ஹல்லேலூயா. சத்துருவின் யோசனை நம்மை தாக்காமல் தடுக்கிறார். நாமும் தவறு செய்யாமல் நம்மை தடுக்கிறார். கை உயர்த்தி, என்னோடு இருக்கிற தேவன் தடுப்பதை நான் பார்த்தேன், தடை செய்வதை நான் பார்த்தேன், அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று தாவீது சொன்னது போல நாமும் சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், என் தகப்பனின் தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் தீமை நெருங்காமல் தடுத்தவர் மட்டுமல்ல, என்னை சரிவர நடத்தி வந்தவர். தகுந்த யோசனை செய்து எந்த வேளையில் எங்கே எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி வழி நடத்தினதான ஒரு தேவன். அல்லேலூயா. கடந்த வாரம் பார்த்தோம், அவர் யாக்கோபை வழி நடத்துவதற்காக யாக்கோபோடு கூட என்ன பண்ணார், இருந்தார். இரவு நேரத்தில் சொப்பனத்தில் தோன்றி இங்கிருந்து நான் தகப்பன் வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். வழி நடக்கிற, என்னோடு பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார். இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறார், என்னை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார், இப்போதும் வழி நடத்துகிறார் என்று சொல்லுகிறார். தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற சாட்சி நாம் சொல்வதற்கு ஆண்டவர் தடுத்த அற்புதமான அனுபவங்களை நினைத்து பார்த்து நம்மோடு கூட இருந்து சரிவர நம்மை நடத்தினாரே, நடத்தின ஆலோசனை தந்தாரே, வழிநடத்த கிருபைகளை தந்தாரே, அதை நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வதென்று வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் கர்த்தருடைய பிள்ளையா இந்த காலை வேளையில் வந்திருந்தால், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், மீண்டும் ஒரு விசை எனக்கு காண பண்ணி நான் செய்ய வேண்டியதை எனக்கு செய்வீராக, நான் நிறைவேற்ற வேண்டியதை எனக்கு காண்பிப்பீராக. அல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னதான முதலாவது யாக்கோபு சொன்னார். மற்ற எத்தனையோ பேர், ரெண்டாவது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் 2 என்று காலேப்பை குறித்து நான் சொல்லுகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் கர்த்தர் அந்நாளில் சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று, அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளில் கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். சொல்றாரு பாருங்க காலேப்பு, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை என்ன பண்ணுவேன், துரத்தி விடுவேன். கர்த்தர் தன்னோடு இல்லை, ஒருவேளை இருந்தால் என்கிற சந்தேக துணி அல்ல அது. கர்த்தர் கடந்த 45 ஆண்டுகள் என்னோடு கூட இருந்து வந்திருக்கிறார். இப்போது என்னோடு தான் இருக்கிறார். அன்று எனக்கு வயசு எவ்வளவு, 40. இன்று எனக்கு வயசு எவ்வளவு, 85 ஆண்டுகள் ஆனாலும்
என் தேவன் என்னோடு தான் இருந்திருக்கிறார். அந்த நிச்சயத்தினாலே சொல்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருப்பது உண்மையானால், கர்த்தர் என்னோடு இருப்பது உண்மையானால் தாம் நம்மோடு இருக்கிறார் என்பதை தேவன் நமக்கு நிரூபிப்பார். சில நேரங்களிலே நிரூபிப்பதற்கு வாய்ப்புகளை, சூழ்நிலைகளை நமக்கு கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இப்போ இங்கே காலேபுக்கு ஒரு சூழ்நிலை, விசுவாசத்தோடு சொல்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? என்னோடு இருப்பவர் என்றால் கர்த்தர் சொன்னபடி இவர்களை நான் துரத்தி விடுவேன். 45 ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். நம் அனைவரையும் நடத்தின மனிதனாகிய மோசே எனக்கு ஒரு வாக்கு பண்ணினார். 45 ஆண்டுகளும் நிறைவேறும் என்று காத்திருந்தேன். இதோ இந்த நேரத்தில் அது நிறைவேறுகிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. கர்த்தருடைய வாக்கு நிறைவேறும் கட்டத்திலே எனக்கு எதிராக என்ன இருக்கு? ஒரு பெரிய மலை தேசம். எந்த மலையில்? அரக்கர்கள் நிறைந்த இடம். மற்ற எல்லா இடங்களையும் யோசுவாவினுடைய தலைமையின் கீழ் எல்லா நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வெற்றியாக எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து விட்டார். யோசுவாவோடு தேவன் இருந்தார் என்பதை கொடுத்த வெற்றிகளின் மூலம் கர்த்தர் என்ன பண்ணினார்? நிரூபித்து காண்பித்தார். ஆனால் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் சுதந்திரமாகவில்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் நிரூபிக்க ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். காலேபை பார்த்து கேட்போமானால், இந்த ஆண்டவரிடத்திலே உன்னுடைய எதிர்பார்ப்பு என்னப்பா என்றால், காலேப் சொல்லுவார், இந்த கர்த்தர் என்னாலே இயல்பாக இந்த காரியத்தை செய்ய முடியாது. என்னால் இயல்பாக இந்த காரியத்தை செய்ய முடியாது. எவராலும் இயல்பாக செய்ய முடியாததை என்னை கொண்டே செய்ய வைப்பதற்கு உதவி செய்வதற்காக என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ரெண்டாவது, எதனால தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு காலேப் சொல்றார்னா, உதவி செய்து முடித்து காண்பிப்பதற்காக என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார். காலேப் சொல்வதற்கு காரணம், இந்த மலை நாட்டை, ராட்சசதர்களை என்னால் நிச்சயமா இயல்பாக என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ள முடியாது. இதுவரை எந்த மனிதராலும் மேற்கொள்ள முடியவில்லை. ஆனால் எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. என்ன நிச்சயம்? என்னோடு இருக்கிற கர்த்தர் என்னோடு கூட அவர் இருப்பதினாலே மனிதன் சொந்த பலத்தில் செய்ய முடியாததை பலவீனனாகிய 85 வயது நிரம்பின என்னை கொண்டே கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தடுத்து நிறுத்த வல்லவராக இருக்கிறார். என்னை கொண்டே செய்ய, யாராலும் செய்ய முடியாததை என்னை கொண்டு செய்விக்க உதவி செய்ய ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 118வது சங்கீதம் 6வது வசனம், 7வது வசனம், 13வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 110. பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். சொல்றாரு பாருங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். யாருடைய மத்தியில் எனக்கு உதவி இருக்கிறான்னு சொல்றாருன்னா, எனக்கு உதவி செய்கிறவர்கள் மத்தியிலே, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். அடுத்து சொல்றாரு, சத்துருக்கள் இருக்காங்களே அவங்க மத்தியிலும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? என் கூட உதவி செய்கிறவர்கள், அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சத்துருக்கள் என்னை சூழ்ந்து கொண்ட போதும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக இருந்தார்? என்ன செய்தார்? 13 வசனத்தை வாசிங்க. 118, 13 சங்கீதம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தரோ எனக்கு
உதவி செய்தார். இந்த மாதம் நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை சாட்சியாக சொல்வதற்கு உம்மிடத்தில் ஒரு சகாயம் கேட்கிறேன்ப்பா. என்னை எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனை என்னாலே தீர்க்க முடியவில்லை, எவராலும் தீர்க்க முடியவில்லை. ஆனால் நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வாக்கை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. ஆண்டவரே, யாரை வைத்தாவது அந்த நிலையை தாரும், யாரை கொண்டாவது இந்த ஏனாக்கேரை தோற்கடியும் என்று சொல்லி நான் கேட்காமல் என்னை கொண்டே சாதிக்க முடியாததை என்று சாதிக்க முடியாது என்று சொல்லி நினைத்தவைகளை சாதிக்க வைக்க உதவி செய்ய ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் சாட்சி சொல்ல வைக்கிற தேவனே, அந்த சாட்சியை இந்த மாதத்திலே என்னை சொல்ல வைப்பீராக. ஆமென். ஒருவேளை உங்க வாழ்க்கையில் எப்படி இதை சமாளிப்பது, எப்படி இந்த காரியத்தை தீர்ப்பது, எப்படி இதை சுதந்திரிப்பது, கர்த்தர் சொன்னது நிறைவேற வேண்டுமே என்று அங்கலாய்த்த தவித்த உங்களுக்கு முடியாது என்று நினைத்ததை ஆண்டவர் சொல்லார், நான் உன்னோடு கூட இருப்பதினாலே அது முடியும் என்று உறுதி செய்து காண்பிக்க உன்னதமான ஒரு கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த விசுவாசம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இயல்பாக எதையெல்லாம் செய்ய முடியாது என்று நான் நினைத்தேனோ, அல்லது ஒருவேளை இதெல்லாம் உங்களால் செய்ய முடியாது என்று சொல்லி மற்றவர்கள் சொன்னார்களோ, அதை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உதவி செய்ய வல்லவர், பலப்படுத்த வல்லவர் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஏன் சொல்லுகிறாய் காலேபே? கர்த்தர் எனக்கு அதை செய்ய வைத்தார். தாவீது சொல்லுகிறான் 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 30வது வசனம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 30வது வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், தேவனாலே ஒரு மதிலை, அப்ப என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், கர்த்தராலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். அர்த்தம் என்ன? என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் என்றால் எந்த மதிலும் தாண்ட முடியாத உயரம் அல்ல, எந்த சேனையும் தோற்கடிக்க முடியாத ஒன்றல்ல. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை, என்னால் செய்ய முடியாததை செய்து முடிக்க உதவி செய்ய வல்லவர் என்று நிரூபித்து காண்பிப்பார். அந்த கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கும் செய்ய உதவி செய்வாராக. யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 14-15 வசனங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 14-15 வசனங்கள். அங்கே இருந்த சேயாய், ஆகிமான், தல்மா என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்திவிட்டு அங்கிருந்து தெபீரின் குடியிடத்துக்கு போனான். முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாத் சப்பேரன். கர்த்தர் காலேபுக்கு இருந்து அவனுக்கு உதவி செய்கிறார். அடுத்த வசனத்தில் காலேப் அந்த மலை தேசத்தில் இருந்த 3 அரக்கர்கள் குடும்பத்தை அகற்றிவிட, தோற்கடித்து விரட்ட கர்த்தர் உதவி செய்தார். அவனுக்கு மட்டுமல்ல, அவனுக்கு மருமகனாய் ஒருவன் வரப்போகிறான். அவனும் அதை போல கர்த்தருடைய உதவியினால் ஜெயம் கொள்கிறவனாக மாற கர்த்தர் உதவி செய்தார். நாம் சேவிக்கும் ஒரு தேவன் இருக்கிறார், தன் பிள்ளையை விட்டு ஒரு நாளும் விலகாதவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் சேவிக்கிற தேவன் அவருடைய பிள்ளையை விட்டு ஒரு நாளும் விலகாதவர். அவர் நான் விலகுவதில்லை என்று சொல்வது வாக்குத்தத்தம், என்னை விட்டு அவர் விலகவில்லை என்று நாம் சொல்லுவது சாட்சி. அந்த சாட்சி இந்த மாதம் சொல்ல வைப்பாராக. எப்போது அது நடக்கும்? எளிய என்னால், அனுபவம் இல்லாத என்னால், திறமை இல்லாத என்னால், பழக்கம் இல்லாத என்னால் இது முடியவே முடியாது என்று சொல்லி நான் நினைத்தேன். உன்னால் நிச்சயமாய் முடியாது என்று பார்க்கிறவர்களும் என்ன பண்ணாங்க? சொன்னார்கள். ஆனால் என்னோடு கூட இருக்கிற கர்த்தரோ நான் முடியாது என்று நினைத்ததை முடிக்க எனக்கு பலன் தந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை சும்மா செய்து விட்டாரா?
சும்மா செய்யவில்லை. யோசுவாவின் புஸ்தகம் 14:14 வாசிங்க. யோசுவா 14:14. ஆதலால் கேனேசியான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் இந்த நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. நல்ல கவனிங்க, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த சுதந்திரம் இந்நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்றாக, அது மட்டுமல்ல ஒருபோதும் மாற்ற முடியாத, சத்துரு புரட்டி போடாத நிரந்தர வெற்றியாக, நிரந்தர சாதனையாக, நிரந்தர தீர்வாக என் தேவன் செய்து முடித்தார். கர்த்தர் ஒரு பிள்ளையோடு, ஒரு மனிதனோடு இருக்கும்போது முடியாததை முடித்து வைக்க உதவி செய்வார். அது மட்டுமல்ல, முடித்து வைக்கப்பட்டது நிரந்தரமாகவே தீர்வு உடையதாக மாற உதவி செய்ய வல்லவர். எல்லாரும் கையை உயர்த்தி, நீர் செய்து முடிக்கவும் பலன் தருவீர், முடிக்கப்பட்டது நிரந்தரமாய் இருக்கவும் உதவி செய்வீர். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று காலேப் சொல்ல இன்னொரு காரணம் இருந்தது. யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோட சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். நல்ல கவனிங்க, 45 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இந்த காலேப்போடு இருந்த கர்த்தர் காலேபை குறித்து சாட்சி கொடுத்தார். இன்றைக்கு காலேப் கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருந்தார் என்று. அவனோடு இருந்ததற்கு காரணம், அவனை குறித்து மற்றவர்கள் முன்பு சாட்சி கொடுப்பதற்காக இந்த ஆண்டவர் என்னோடு நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டுமா? அந்த உறுதியான சாட்சி சொல்வதற்கு கர்த்தரிடம் நாம் எதிர்பார்க்க வேண்டும். பிறருக்கு முன்பாக என்னை குறித்து நீ நல்ல சாட்சி சொல்வதற்கு அந்த காரியத்திற்காகத்தான் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. எதற்காக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்? பிறர் முன்பு நம்மை குறித்து சாட்சி சொல்வதற்காக. ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பொய்யான செய்தியை கேட்டு அதை நம்பி போய்விட்டார்கள். ஆனால் என் தாசனாகிய காலேப்போ அப்படி அல்ல, நீர் என்னோடு இருப்பது எதற்கு? எனக்கு உதவி செய்து என் காரியங்களை முடித்துவிட்டு போவதற்காக மட்டுமல்ல, என்னை குறித்து சாட்சி சொல்வதற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் காரியங்களை எனக்கு உதவி செய்து முடித்துவிட்டு போய்விடுவதற்காக மட்டுமல்ல, சாட்சி சொல்ல வைப்பதற்கு, என்னை குறித்தே நீர் மற்றவர்களுக்கு என்ன பண்ணுகிறீர்? சாட்சி கொடுக்கிறீர். இதை கேட்கும் போதே நம்முடைய மனசாட்சி சொல்லட்டும், கர்த்தாவே, எத்தனை கட்டங்களில், எத்தனை இடங்களில் என்னை குறித்து நற்சாட்சியை நீர் கொடுத்திருக்கிறீரே, நீர் என்னோடு தான் இருக்கிறீர் என்பதை உறுதியாக உமக்கு நான் சொல்லுகிறேன். என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஏனென்றால் எத்தனையோ கட்டங்களில், எத்தனையோ இடங்களில் என்னோடு கூட நீர் இருக்கிறீர். என்னை குறித்து நீர் சொன்னீர், நானும் சொல்லுகிறேன், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே இன்னொரு வசனம் சொல்லுகிறது, காலேப்போடு கூட தேவன் இருந்தபோது காலேப் தேவனை உத்தமமாய் பின்பற்றினான். அவனுக்கு பிரதிபலன் கொடுத்தார். அவனை ஆண்டவர் மறந்து விடவில்லை. சொல்லி 45 ஆண்டுகள் ஆனாலும் நிறைவேறாமல் காலேபினுடைய கண்கள் மூடப்படவில்லை. அல்லேலூயா. சொன்னவர் காலேப்பை கனப்படுத்தி அவனோடு தான் இருக்கிறேன் என்பதை நிரூபித்தார். தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் என்று சொல்லி சொல்ல வைக்க வேண்டுமா? கர்த்தரிடம் கேளுங்கள், ஆண்டவரே, நீர் சொன்ன வாக்கு எப்படி ஆகிலும் இந்த மாதத்தில், இந்த நாட்களிலே நிறைவேறுவதை நான் கண்டு, கர்த்தர் சொன்னதை, ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் ஆயிற்று, நாட்கள் பல ஆயிற்று, மாதங்கள் பல ஆயிற்று, ஆனால் மறந்து விடாமல் நிறைவேற்றி முடிப்பதற்காக கர்த்தர் என்னோடு கூட இருந்தார் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு சாட்சியின் அனுபவத்தை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக
உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நாம் அனுபவித்ததை சொல்ல வேண்டும். அவர் சொன்ன வாக்கை எனக்கு நிறைவேற்றி காண்பித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை நடக்காவிட்டால் இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் கர்த்தர் சொன்ன வாக்கை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நாமும் சாட்சி சொல்ல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சாட்சி சொல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். நேரமாயிடுச்சு. எல்லாரும் முழங்காற்படிட்டு தேவனுடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் போன வாரத்தில் பார்த்தோம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். இந்த வாரத்தில் அடுத்த அனுபவம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் சாட்சி பகருகிற அனுபவம். முதலாவது, அவர் உன்னோடு இருக்கிறேன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ரெண்டாவது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சாட்சி சொல்லுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். அதில் 2 பேரை குறித்து இந்த காலை வேளையில் பலர் வேதத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார் என்று சொல்லி சொன்னவர்கள் உண்டு. அதில் 2 பேரை இந்த காலை வேளையை கவனித்தோம். முதலாவது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னவர் யாக்கோபு. இதற்காக யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தார். தீமையான காரியங்கள், தீய நோக்கங்கள், மனதிலே உள்நோக்கத்தை வைத்துக்கொண்டு செய்ய எத்தனித்த காரியங்கள் ஒன்றையும் நிறைவேறாமல் தடுத்து நிறுத்துவதற்காக கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார். ரெண்டாவது, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னவர் காலேப். காலேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். ஆண்டுகள் பல 45 ஆண்டுகள் இன்னும் நிறைவேறவில்லை என்று சொல்லும் பொழுது சொல்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன், மற்றவர்களை வைத்தல்ல, எங்கே யாரை கொண்டாகிலும் எனக்கு செய்யும் அல்ல, நானே செய்ய எனக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். அந்த காரியத்தை செய்து முடிக்க அவரே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவரே எனக்கு பலன் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது, காலேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அதற்காக கர்த்தர் காலேப்போடு கூட இருந்தார். இந்த வாரத்தில், இந்த மாதத்தில், ஆண்டவரே நீர் சொன்ன வாக்கு என்னிலே, என் குடும்பத்தில் ஆண்டவரே நிறைவேற வேண்டும். அதன் மத்தியில் நிறைவேற்றுவதை நான் கண்டு, கர்த்தர் எனக்கு சொன்ன காரியங்கள் ஆண்டுகள் ஆயிற்று, மாதங்கள் ஆயிற்று, நாட்கள் ஆயிற்று. ஆனாலும் ஆண்டவரே நீர் மறந்து விடாமல் எனக்கு நிறைவேற்றி முடிப்பதற்காக என்னோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று நான் சொல்வதற்கு நீர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட ஆண்டவர் பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. கடந்த வாரத்தில் நீர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற அனுபவத்தை குறித்து எங்களோடு கூட பேசினீர். இந்த வாரத்தில் ஆண்டவரே நீர் வாக்கு கொடுக்கிறீர். இந்த வாரத்தில் நாங்கள் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற சாட்சியின் அனுபவத்திற்கு எங்களை நடத்த விரும்பி எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சாட்சி பகர்ந்த யாக்கோபை எங்களுக்கு முன்பாக வைத்து ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி காலேப் சொன்ன அனுபவத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவரே அதை செயல்படுத்த எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு அனுபவத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.